சூழ்நிலையில் கால் வரும். நானும் நிறையா டைம் வந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன் காலை. இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து ரோடோட எட்ஜஸ்க்கு போயிடணும். 30-20 இந்த மாதிரி கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து பைக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கரெக்டாக ஒரு கையை அட்டன் பண்ணி எடுத்து கையில் வச்சுருவேன். அப்படி பேசியிருக்கிறேன் நான். அப்படி தான் அதிகபட்சம் பேசினேன். நானும் இவ்வளோ வேகமாக வண்டி ஓட்டுறேன், பைக்கெலாம் வீலிங் பண்ணுறேன், என்னை மட்டும் போலீஸ் பிடிக்கவே மாட்டேங்குதுங்க. ஸோ நீங்கள் மட்டும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி அடித்து போகிற வீடியோலாம் பாருங்கள், நான் அப்லோட் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு இதை எப்படியாவது டிஎன் போலீஸுக்கு டேக் பண்ணி விடுங்க, என்னையும் வந்து பிடிச்சிட்டு போகட்டும். காரில் வந்து ஃபோனை அட்டன் பண்ணி அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் பிடிச்சிட்டு போகிறாங்க, நம்மளாம் பிடிச்சிக்கிட்டே போக மாட்டேங்கிறாங்க. நம்மளும் பைக் வீலிங்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம், ஹெல்மெட் இல்லாமல் கூட பைக் வீலிங் பண்ண வீடியோலாம் இருக்குது. தயவு செஞ்சு இந்த வீடியோ டிஎன் போலீஸ் டேக் பண்ணி விடுங்க. என்னை எப்படியாச்சும் போலீஸ் யாராச்சும் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு என்னை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்க. ஏன்னா நான் வீடியோ எடுத்து வியூஸே போகவே மாட்டேங்குது. இது மூலிமா நியூஸ் எல்லாம் போடுவாங்க, நானும் கொஞ்சம் பாப்புலர் ஆகுவேன். கட்ட அடிச்சதே யாரு முன்னாடி? கட்ட அடிக்கிறதே யாரு முன்னாடி? பயம். அதை கொடுத்தது யாரு? நாம. அது என்ன பைக் அது சாமி. அப்பயே அதையும் லீட் எடுத்துக்கிறோம். அவங்க ஸ்லோவா வந்துட்டாங்க, அவங்க தான் ஸ்லோவாக வராங்க, நாம் லீட் எடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது R15 கிட்டத்தட்ட 150 போவோம். அவங்க தான், அந்த அண்ணனுங்க தான் வந்து ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 80-90 இந்த கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் நம்மளை வந்து டார்கெட் பண்ணாங்க. அண்ட் அந்த பைக்கை சொன்ன வேகத்துக்கு மறுபடியும் அவங்க லீட் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாம். R15 லீட் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அது ஒரு 200cc இன்ஜினுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். பேருக்கு தான் 150cc, ஆனால் அது ஒரு 200cc மேலேயே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் விட்டு அழுத்தி வராங்க. அதை லீடு எடுக்க முடியாது. லீடு அவங்க வந்து கரெக்டாக ஓட்டணும்னு நினச்சி கரெக்டாக ஓட்டி லீடு எடுத்தாங்கன்னா எடுக்கிறாங்க, அவங்களாம் ஸ்லோ பண்ணுறாங்க. ஸோ அந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குதுங்க. R15 சூப்பர் அப்பு. சரியா, இவங்ககிட்ட எதுக்கு இந்த சின்ன வண்டிக்கிட்ட எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து 90s 2K